பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் நேற்று முன்தினம் கையளித்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்தும் பதவி விலகல் தொடர்பில் அவர் கலந்துரையாடியிருந்தார். இந்த நிலையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதியான இன்று தனது பிறந்த நாளில் தமிழ் மண் தமிழ் அடையாளம் என்ற புதிய கட்சியை குப்புசாமி அண்ணாமலை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து குப்புசாமி அண்ணாமலை இன்று வாழ்த்து பெற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாலும் அது தொடர்பான நிழற்படங்களோ அல்லது காணொலியோ வெளியிடப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதற்கான அண்ணாமலையின் ராஜினாமா கடிதம் இதுவரையில் தனக்கு கிடைக்கவில்லை என கட்சியின் தற்போதைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் பாரதிய ஜனதா கட்சி குப்புசாமி அண்ணாமலையை ஒருபோதும் இழக்கக்கூடாது என தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் RSS இயக்கம் தகவல் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய குப்புசாமி அண்ணாமலையை தொடர்ந்தும் பாரதிய ஜனதா கட்சியில் தக்கவைக்கும் முயற்சியில் RSS இயக்கம் தீவிரமாக செயற்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.